வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தமிழ் அகண்டமிழ் அமானுஷ்யம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு உறவுகளே வெற்றிகரமாக 25வது எபிசோடாக எங்கு நடந்த சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் நடந்த திகில் சம்பவத்தை தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் பயங்கர திகிலாகவும் ஆச்சரியமாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்க போதுங்க. கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். நாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். ப்ரோகளே, இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2018 காலகட்டத்தில் நடக்குதுங்க. சம்பவம் யாருக்கு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய வாழ்வில் நடந்த திகில் நிறைந்த ஆச்சரியமூட்டும் சம்பவம் தாங்க இது. என்னையை பற்றி சொல்லணும்னா, என்னுடைய பெயர் தமிழ்ச்செல்வன். சொந்த ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணங்க. படித்து முடிச்சுட்டு சொந்த ஊர்லேயே கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருக்கும் பொழுது தாங்க கோயம்புத்தூரில் இருக்கின்ற ஒரு கம்பெனியில் ஆள் சேர்ப்பு நடப்பதாக நண்பர் மூலம் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த கம்பெனிக்கு போயிட்டு நேர்முக தேர்வுலாம் அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிட்டேன். ஒரு வருஷம் வேலை பார்த்துட்ருக்கேன். அந்த கம்பெனியில் 200-300 நபர்கள் வேலை பார்ப்பாங்க. அப்போ என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் ஆள் கம்மியாக இருக்கிறதுனால ஆள் எடுக்கிறாங்க. 5 பேர் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த 5 நபர்களில் ஒரு நபருக்கு இந்த சம்பவத்தில் சம்பந்தம் இருக்குங்க. அவருடைய பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பெயரை மாற்றி சொல்கிறேங்க, குருங்க. அவருக்கு சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா காரைக்கால். என்னுடைய ஷிஃப்டில் தாங்க அவருக்கும் ஷிஃப்ட்டு. ஒரு வாரம் ஆகிட்டு இருக்குங்க. ஓரளவுக்கு எல்லார்ட்டையுமே நல்லா அந்த 5 பேருமே பழகிட்டாங்க. குருவும் நல்லா ஓரளவுக்கு நல்லா பழகிட்டாருங்க. எல்லார்ட்டையுமே என்கிட்டயுமே ஓரளவுக்கு நல்லா பழகிட்டு இருக்காரு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா குரு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட அவருடைய மொபைலை கொடுத்து எனக்கு ஒரு ஃபோட்டோ டவுன்லோடு பண்ணணும், சாமி ஃபோட்டோ அப்படின்னு சொன்னதுமே, நான் என்ன சாமி போட்டா, யார் முருகனா பிள்ளையாராங்கிற மாதிரி நான் கேட்கும் பொழுது, இல்லை எனக்கு முனீஸ்வரன் போட்டா டவுன்லோடு பண்ணி கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்குறாரு. நான் என்ன நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சரி இதை அவராகவே பண்ணலாமே, ஏன் நம்மள்கிட்ட கொடுத்து டவுன்லோட் பண்ண சொல்கிறாப்புலங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு, நானும் சரின்ட்டு டவுன்லோடு பண்ணி கொடுக்குறேங்க. டவுன்லோட் பண்ணிட்டேண்ணா, என்ன ஆச்சுண்ணா நான் கேட்டு வாங்குறாரு. வாங்கிட்டு நான் டவுன்லோடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதுமே, அப்படியே அவரோட முகத்தை பார்க்கணுங்க. அப்படியே அவ்வளோ பூரிப்பு, ஏதோ கிடைக்காத பொருள் கிடைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டு வாங்கிட்டு போயிட்டுருக்காப்புல. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டுருக்குங்க. அந்த மாத சம்பளம் அன்னைக்கு எல்லாருக்குமே சம்பளம் போடுறாங்க. அன்னைக்கு ஈவினிங் எல்லாருமே பொதுவாக எல்லோரும் பார்த்திங்கன்னா சம்பளம் வந்தோடனே எல்லாம் கடத்தருக்கு அங்கே போகிறது இங்கே போகிறது அந்த மாதிரி எல்லாருமே பசங்க எல்லாருமே போவாங்க. அதே மாதிரி குருவும் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற பசங்களோட சேர்ந்து இது மாதிரி நான் கடத்தருக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருங்க. நானும் என்னோட சீனியர் எல்லாருமே அவங்க ரூமில் தான் இருக்கோம். ஒரு 8 மணி இருக்குங்க. அப்போ என்னுடைய ரூமோட கதவை யாரோ தட்டுற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. யாராக இருக்கும் இப்படி தட்டுறாங்கன்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்க்கும்பொழுது, கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு நண்பர் தாங்க. இது மாதிரி உங்கள் கூட வேலை பார்க்குற குரு அங்கே கடத்தருவில் ஒரு வித்தியாசமாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொன்னதுமே, என்ன நடந்துக்கிறான், சரி இன்றைக்கி சம்பளம் நல்லா இருக்கே, ஏதாவது ட்ரிங்க்ஸ் ஏதாவது பண்ணியிருப்பானா, தண்ணி இனி ஏதாவது அடிச்சிருப்பாங்களா, போயிருப்பாங்களான்னு நினச்சிட்டு நானும் என்னோட நண்பருக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுமே அவரும் கிளம்பி வர்றாரு. போயிட்டு நாங்கள் 2 பேருமே கிளம்பி போயிட்டுருக்கோம். சரி அவரை போயிட்டு யாரோ குருவை போயிட்டு அழைச்சிட்டு வரலான்ட்டு நாங்கள் 2 பேரும் போயிட்டுருக்கும்போது எய்த்த மாதிரி ஒரு நண்பர் வராருங்க. அவர்கிட்ட கேட்கும் பொழுது, அங்கே குரு இன்னுக்கிட்டு ஏதோ வித்தியாசமாக நடந்துக்கிறான், நம்ம பார்த்தீங்களான்னு கேட்டதான். இன்னொரு நண்பர், அதாவது அந்த நண்பருடைய பெயர்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன். அவரு பார்த்தீங்கன்னா கம்பெனி கொடுத்த ரூமில் இல்லாமல் அவர் தனியாக ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்காரு. அந்த ரூமுக்கு அழைச்சிட்டு போயிட்டு தான் எய்த்த மாதிரி வந்த நண்பர் சொல்கிறாருங்க. சரி அவர் ரூமுக்கு தான் அழைச்சிட்டு போயிருக்காருன்னு சொல்லிட்டு நானும் நண்பர் அவரும் கிருஷ்ணன் ரூமுக்கு போகிறாங்க. அவருடைய ரூமுக்கு இப்படி உள்ள நுழையும் பொழுது கிருஷ்ணன் எய்த்த மாதிரி உட்காந்துருக்காரு. அதாவது முட்டிக்கால் போட்டு உட்காந்துருக்காரு. அதுக்கு எய்த்த மாதிரி குரு பார்த்தீங்கன்னா சட்டையெல்லாம் கழட்டிட்டு பட்டை இட்டுக்கிட்டு அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்காருங்க. எனக்கு ஒரு மாதிரி பயம். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த சாமி ஆடுறவங்களாம் அந்த மாதிரிலாம் பார்த்தா கொஞ்சம் எனக்கு பயம். டக்குன்னு நான் வெளியில் என்னுடைய ரூமுக்கு போயிட்டேங்க. ஒரு 10 மணி இருக்குங்க. 10 மணி வாக்கில் நண்பர்னு சொல்கிறேன். அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா விபினுங்க. விபின் எனக்கு கால் பண்ணுறாரு. நான் என்ன இதுன்னு கேட்கும் பொழுது, இது மாதிரி மெயின் கேட்டுக்கு வாங்க, அதாவது முன்னாடி கேட்டுக்கு வாங்க
ஆன்ட்டு என்னை கூப்பிட்றாரு. நானும் போகிறோம். குருவை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கைத்தாங்களாக 2 பேர் அழைச்சிட்டு வர்றாங்க. எதுவுமே பேச மாட்டுறாரு, வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டுறாரு. அந்த கேட்டுக்கிட்ட நின்றுக்கிட்டு அந்த நாங்கள் தங்கியிருக்கிற அந்த ரூமு உள்ளே வரைய மாட்டுறாருங்க, காலை எடுத்து வைக்க மாட்டுறாரு. உடனே அந்த கேட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சேரை போட்டு உட்கார வச்சாச்சு. அங்கேயும் பார்த்து முழிக்கிறாரு. மற்ற நண்பர்கள்லாம் கேட்குறாங்க, என்னாச்சு ஏதாச்சும், ஏன் உள்ளே வாங்க அதுன்னா பேச மாட்டுறாருங்க. ஆனால் சைகையில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறாருங்க. அப்படி சைகையில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கையாலேயே வேலு மாதிரி காட்டுறாருங்க. வேலு அப்புறம் என்ன சைகை காட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நெத்தியில் பட்டை போடுற மாதிரி அந்த மாதிரி சைகை காட்டுறாரு அவர் கையால். அப்போ ரெண்டுமே சேர்த்து இன்னொரு நண்பர் சொல்கிறாரு, வேலுவை காட்டுறீங்க, பட்டை. அப்போ பட்டை யார் போட்டிருப்பா? முருகன். அப்போ வேல் முருகனா ஆன்னு கேட்கும் பொழுது ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறாருங்க. யார் என்ன அப்படின்னு எல்லாருமே பக்கத்து நண்பர்கள்லாம் கேட்குறாங்க. அதுக்கும் அவரு செய்கையிலேயே என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கையாலேயே அஞ்சனி காட்டி செய்கையிலேயே வீடு மாதிரி காட்டுறாரு. ஒரு சில பேருக்கு புரியல, ஒரு சில பேருக்கு வந்து மறுபடியும் அதையே செய்யும் பொழுது, அப்போ இங்கே வேல்முருகன் இருக்காரு, 5ஆம் நம்பர் ரூமில் இருக்காருங்கிற மாதிரி கரெக்டாக சொல்கிறாருங்க. அப்போ வேல்முருகனை வர சொல்லணுமா ஆன்னு கேட்டதுக்கு ஆமாம் ஆனோன்னா அவர் கரெக்டாக சொல்கிறாருங்க. எப்படின்னா, 5ஆம் நம்பர் ரூமில் வேல்முருகன் இருக்காரு, அவரை வர சொல்லுங்கிற மாதிரி செய்கையிலேயே காட்டிக்கிட்டு இருக்காருங்க. இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, வேல்முருகன் பார்த்தீங்கன்னா வேற ரூமில் இருந்தவரை அன்னைக்கு சாயந்தரமாக தான் 5ஆம் நம்பர் ரூமில் மாற்றி வச்சது. ஏன்னா அவர் ஆல்ரெடி இருந்த ரூமை வந்து சுத்தம் பண்ணுறதுக்காக இந்த ரூமில் மாற்றி வச்சுருக்காங்க. இவருக்கு வந்து தெரியாதுங்க. அதாவது ரூம்லாம் மாற்றி எல்லாருக்குமே, அவருக்கு மட்டும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட அந்த வரிசையில் ஒரு 10 ரூம் இருந்தது, அவங்க தங்கியிருக்காங்க. இவருக்கு வந்து அந்த விஷயம்லாம் தெரியாது, இன்னொரு இடத்துல மாற்றிருக்கோம். யார் இவருக்கு வந்து அந்த விஷயம்லாம் தெரியாது. கரெக்டாக 5ஆம் நம்பர் ரூமில் இருக்காருங்கிற மாதிரியே சொல்லி அவரை வர சொல்கிறாருங்க. அவரும் ஒரு நண்பர் போயிட்டு அந்த வேல்முருகன் அண்ணனை அழைச்சிட்டு வர்றாங்க. அழைச்சிட்டு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா, இவரோட முகத்தை பார்க்கணுங்க. முகத்தை பார்க்கும் பொழுது அப்படியே அந்த அண்ணனை பார்த்தோன்னா பயங்கரமாக சிரிக்கிறாரு. அப்படியே முகம்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷத்தில் ஒரு மாதிரி பூரிப்பு அடைஞ்ச மாதிரி அப்படியே பார்த்து சிரிக்கிறாருங்க. சிரித்து பார்த்தோன்னே இவர் வந்து எய்த்தம்பா நிற்கிறாரு. உட்காந்துருக்க குரு டக்குன்னு ஒரு வணக்கம் வைக்கிறாருங்க. வணக்கம்னா கும்பிட்றாருங்க. கும்பிட்ட பிறகு இவரும் வந்தோடனே டக்குன்னு ஒரு வேல்முருகன் கும்பிட்றாருங்க. கும்பிட்ட பிறகு செய்கையிலேயே காட்டுறாருங்க, எனக்கு வந்து சூடம் கொளுத்தி தீபாரத்தனை காட்டி எனக்கு திண்ணூறு பூசுங்கிற மாதிரி செய்கையில் காட்டுறாருங்க. சரி, என்னடா இது, அவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா திடீர்னு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு ஒரு தட்டை எடுத்து திருநீர்லாம் வாங்கிட்டு வந்து சூடத்தை கொளுத்தி அவருக்கு தீபாரத்தை மாதிரி காட்டி திண்ணூறு பூசுறாருங்க. பூசிட்டு அவரை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அப்படியே அந்த சேரில் அப்படியே மயங்கின மாதிரியே அப்படியே உட்காந்துருக்காருங்க. பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள்லாம் சரி அவரை குருவை அழைச்சிட்டு போயிட்டு அவருடைய ரூமில் படுக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அழைச்சிட்டு போகிறாங்க. நான் பக்கத்தில் நின்றுக்கிட்டு, ஏன்னா உங்களை மட்டும் எதுக்காக இந்த மாதிரி கூப்பிட்டாரு நான் கேட்டதுக்கு, என்னுடைய குடும்பம் வந்து சாமிக்கு திண்ணூறு போடுறவங்க, அதாவது எங்கள் தாத்தா சாமிக்கு திண்ணூறு போடுறவங்க. சாமிக்கு திண்ணூறு போடுறதுன்னா சாமி வந்து ஆடுறவங்க, அருள்வாக்கு சொல்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க தான் வந்து திண்ணூறு போடுவாங்களாம். அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் நான், அதனால தான் என்னையை கூப்பிட்டு திண்ணூறு போட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னதுமே எங்களுக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியம். ஏன்னா வந்து கம்பெனியில் தங்கி இருக்கிற ஆளுங்களை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியாது அவருக்கு, குருவுக்கு. ஆனால் எல்லாமே கரெக்டாக வர சொல்கிறாரு, கூப்பிட்றாருங்கிற மாதிரி நான் சில விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காருங்க. எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக போச்சு. அன்றைக்கி நைட் அப்படியே போயிருந்தோம், எல்லாருமே போயிட்டு படுத்து தூங்கியாச்சு. காலையில் எழுந்திரிச்சு கிருஷ்ணன்கிட்ட போயிட்டு முத நாள் என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது, ஏன்னா வந்து குரு வந்து அவருடைய ரூமில் தானே இருந்தார். கிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கடத்தெருவில் கிருஷ்ணனை பார்த்த உடனே அவரை நிப்பாட்டி, நீ வா உன் ரூமுக்கு வா, உனக்கு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிட்டோன்னே டக்குன்னு அழைச்சிட்டு போயிட்டு உட்கார வச்சு சொன்ன திருநூறு சூடம் எல்லாமே கேட்டிருக்காரு. கேட்டு அவரை உட்கார வச்சு அவருக்கு எதிர்காலத்தில் என்னென்ன நடக்க போதோ எல்லாமே அப்படியே சொல்லியிருக்காருங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த விஷயமும் சொல்லியிருக்காருங்க. சொன்னதுமே இவருக்கு பெரிய ஆச்சரியம். இதுக்கு முன்னாடி இவங்க அப்பாவுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்குங்க, இதுக்கப்புறம் இன்னொரு ஆபத்து வரப்போகுது, உன்னுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சு அதுக்கு பூஜை போட்டால் உன்னுடைய குடும்பம் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நிறையா சொல்லியிருக்காருங்க. அதுக்கு அப்புறம் தான் நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துக்கு வந்திருக்காருங்க. இப்போது குருவும் வராருங்க. குருக்கிட்ட கேட்கும் பொழுது, நைட்டு என்ன இப்படிலாம் நடந்துக்கிட்டேன் என்னன்னா, இல்லைண்ணா நான் கடைக்கு போயிட்டு நேராக வந்து ரூமில் வந்து படுத்துட்டேன், அதுக்கப்புறம் என்ன நடந்தது எனக்கு தெரியாது
அதனால சரி இதுக்கப்புறம் எதுவும் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேலையை பார்த்துட்ருக்காரு. மற்ற ஆளுங்களும் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்குமே லீவு, எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ஈவினிங் டைமில் என்னைய வந்து குரு கூப்பிட்றாருங்க. ஆனால் ஒரு மாதிரியாக இருக்குது ரூமில் இருக்கிறது, ஆனால் வெளியில் போயிட்டு கடத்தூர் பக்கம் போயிட்டு அப்படியே வரலாம்ங்கிற மாதிரி என்னை கூப்பிட்றாருங்க. நானும் போகிறேன். சரி நம்ம ரூம்லேயே இருந்தோம்னா ஒரு மாதிரி போர் அடிக்குதே, நம்ம வெளியில் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வாக்கிங் மாதிரி அப்படியே நடந்து கொஞ்சம் தூரம் போகும்பொழுது சில பொருள்லாம் வாங்குறாரு, சாப்பிட்ற பொருள் வாங்குறாரு. ட்ரிங்க்ஸ் சாப்பிட்லாம், எனக்கு வேணாம் தம்பி நீ சாப்பிட்னா சாப்பிடுங்கிற மாதிரி சொன்னோன்னா அவர் போயிட்டு வாங்கிட்டு வந்து துணைக்கு போகிற மாதிரி நான் போகிறேன். எங்கே போகிறோம்னா கொஞ்சம் தூரத்தில் கடத்தருவெல்லாம் இருக்கிற பக்கத்தில் லாரிகள்லாம் நிற்கிற அந்த ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்குது. அந்த கிரவுண்டில் ஒரு 7 மணி இருக்கும், நல்லா இருட்டி அரைக்குறை இருட்டாக இருக்குது. அந்த இருட்டில் போயிட்டு மெயின் ரோட்டில் அடிக்கிற அந்த ஸ்ட்ரீட் லைட்டு வெளிச்சம் அந்த கிரவுண்டில் நல்லா ஓரளவுக்கு வெளிச்சம் இருக்குது. அந்த வெளிச்சத்துலேயே நாங்கள் போயிட்டு ஒரு இடத்துல பக்கத்தில் லாரிகள்லாம் ஒரு 7-8 நிற்கிது. கொஞ்சம் தூரமாக போயிட்டு அவர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்றாருங்க. நானும் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு சும்மா துணைக்கு பேசிக்கிட்டு மற்ற இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அவர் ட்ரிங்க்ஸ் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டாருங்க. நானும் அப்படியே உட்காந்துருக்கேன். சரி வா குரு நம்ம கிளம்பி போகலான்னு, கொஞ்சம் நேரம் உட்காரு போகலாம்ங்கிற மாதிரி என்கிட்ட சொல்கிறாருங்க. சரி ஏன் உட்காந்துக்கிட்டு மணி ஆகுது, டைம் ஆகுது, நம்ம போகலாம், நம்ம போயிட்டு ரூமில் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம், நாளைக்கு போயிட்டு நம்ம ஷிஃப்ட்டுக்கு போகணுமே அதனால இல்லை கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது இவர் அவருடைய லெஃப்ட் சைடு பார்த்து சிரிக்கிறாருங்க. வேறு மொழியில் பேசுகிறாருங்க. நான் அவரை பார்த்தோன்னே எனக்கு மனசில் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பயம் வருது. என்னடா இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன், இது சுற்றி வட்டாரத்தில் யாருமே இல்லை, நம்ம ஒண்டியே நம்ம 2 பேரும் தான் தனியாக உட்காந்துருக்கோம், இவர் பிடிக்க தனியாக பேசிகிட்டு இருக்காரு, அதுவும் வேறு ஒரு மொழியில் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காருங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். என்கிட்ட பேச்சு கொடுக்குறாருங்க. அதை சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னு சொன்னோன்னா என்னடா ஒரு மாதிரி அதட்டுற மாதிரி பேசுகிறானே, அதாவது என்னோட சின்ன வயசு தாங்க அவர், அதனால் பேசுகிறானே அப்படின்னு நினச்சிட்டு அந்த தின்பண்டங்களாம் சாப்பிட்டியாங்கிற மாதிரி ஒரு மாதிரி அதட்டுற மாதிரி கேட்டோன்னே சரி சாப்பிட்டாச்சு தம்பி வா போவோம், வா குரு போகும்ட்டு நான் சொல்லும் பொழுது உட்காரு எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சிங்க. மறுபடியும் வந்து அவர் உடம்புல ஏதோ வந்திருக்குங்கிற மாதிரி நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். குரு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாருங்க, ஒரு மாதிரி சைலண்டாக அப்படியே சிரிக்கிறாரு. என்னை பார்த்து போய் வேப்பிலை எடுத்துருவாங்கிறாருங்க. நான் சொல்கிறேன் வேப்பிலை இந்த நேரத்தில் இந்த இருட்டில் போயிட்டு இது வந்து கிரவுண்டில் வந்து நம்ம முன்ன பின்னா வந்து பழக்கம் இல்லை, இங்கே போயிட்டு நம்ம எங்கே போயிட்டு நான் வேப்பிலை எடுத்துகிட்டு வர்றதுன்ட்டு கேட்கும் பொழுது மேலே பாடுறாங்கிற மாதிரி ஒரு மாதிரி அதட்டின மாதிரி என்னை சொல்கிறாருங்க. மேலே பார்க்கும்போது அப்போ தாங்க நாங்கள் உட்காந்துருக்கிற பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்குங்க. நான் அப்போ தான் அதையே கவனிக்கிறேன். டக்குன்னு ஓடி போயிட்டு அதை கொஞ்சோண்டு கிளையில் கொஞ்சம் வேப்பிலையை எடுத்து அவர் கையில் கொடுத்து இந்த வேப்பிலையை கையில் பக்கத்தில் வச்சுக்கிட்டு சைடில் பார்த்து என்னென்னமோ பேசுகிறாருங்க. அதாவது வந்து தமிழில் பேசல, வேற ஏதோ ஒரு மொழியில் பேசுகிறாருங்க. ஒன்றும் புரியல, எனக்கு பயம் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கு. அவர் டக்குன்னு சொல்கிறாருங்க, நான் யார் வந்திருக்குன்னு தெரியுமா தானே, எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொன்னதும் நான் முனீஸ்வரன்டா உனக்காக தான் வந்திருக்கேன்ங்கிற மாதிரி என்கிட்ட சொல்கிறாருங்க. எனக்கு அப்போ ஒரு மாதிரி பயந்த மாதிரி அந்த குரலில் நான் சொன்னதுமே, அதாவது எப்படி கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா எதுக்குடா என்னை பார்த்து பயப்படுற, அதெல்லாம் பயப்படாத, கொஞ்சம் அப்படி தான் பேசுகிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு அவர் உடம்புல வந்து இன்னொரு ஆள் யாரோ இருக்காங்கங்கிற மாதிரி தெரிஞ்சோன்னே மறுபடியும் அவராக சொல்கிறார் முனீஸ்வரன் தான் வந்திருக்கேன்ங்கிற மாதிரி அவர் வாயிலே சொல்லும் பொழுது நான் அந்த ஒரு மரியாதையோடு இல்லைங்க, நான் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த சாமி ஆடுறவங்க சாமி வந்தவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பயம், அதனால தாங்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அதெல்லாம் பயப்படாத, உனக்காக தான் நான் இப்போ இந்த பையன் அதாவது என்னுடைய பையன் உடம்புல நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுருட்டை எடு அப்படின்னு கேட்குறாருங்க. நான் சொல்கிறேன் சுருட்டெலாம் இல்லைங்கங்கிற மாதிரி சொல்லும் பொழுது அந்த சிகரெட் ஒன்று அங்கே இருந்திருக்குங்க. அதாவது வந்து அவரு தான் வாங்கிட்டு வந்திருக்காரு, அதை தான் நான் சுருட்டுன்னு சொல்கிறேன், அதை எடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் கொடுத்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி பற்ற வச்சு அந்த புகை வெறும் கையில் வச்சுட்ருக்காரு. அந்த சிகரெட்டை கையில் வச்சுட்டு இருக்கும்போது தண்ணி கேட்குறாருங்க. நான் கேட்டோன்னா அந்த வாட்டர் கேனை எடுத்து நான் கொடுத்தோன்னே அவர் சுத்தமான தமிழில் தாங்க பேசினார். ஆனால் எனக்கு வந்து அந்த சுத்தமான தமிழை வந்து எனக்கு சொல்ல தெரியல. அந்த வாட்டர் கேனை நான் எடுத்து கொடுக்கும் பொழுது நான் இருக்கும் காலத்தில் குடுவையில் தான் நீர் இருக்கும், இப்போ பார்த்தா இந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி என்கிட்ட சொல்கிறாருங்க. எனக்கு நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு ஒன்றும் புரியல. அந்த மூடியை திறந்து தண்ணியை கொஞ்சம் குடிச்சிட்டு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு மறுபடியும் அவர் ரைட் சைடு அதாவது வந்து அவர் பக்கத்தில் அந்த சைடை திரும்பி ஏதோ ஒரு மொழியில் அப்படி பேசிகிட்டு இருக்காருங்க. என்னை பார்த்து ஏன் உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் உங்கள் அம்மாவை நினச்சிக்கிட்டு அவங்கள்ட்ட வேண்டுறியா அப்படின்னு கேட்குறாருங்க. நான் சொல்கிறேன் ஆமாங்க, எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அம்மாவை நினச்சி மனசு திருப்தியாக இருக்கும்
அங்கிற மாதிரி நான் சொன்னதுமே, அதாவது என்னுடைய அம்மா இறந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ காலம் ஆயிடுச்சுங்க. ஏதாவது ஒரு கஷ்டம்னா எங்கள் அம்மாவை நினச்சி எனக்கு கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் என்னோட ரெகுலராக நான் அப்படி தான் பண்ணிடுவேன். அந்த விஷயத்த அன்றைக்கி அவர் கேட்குறாருங்க. நான் ஆமாங்க, நான் இது மாதிரி தான் நான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா எங்கள் அம்மாவை நினச்சிக்குவேன். உங்கள் அம்மா தான் என்னை வந்து உன் கூட பேசுகிறதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்படுறங்கிற மாதிரி உங்கள் அம்மா வந்து என்கிட்ட சொன்னதுனால தான் என் பையன் உடம்பு மூலமாக உன்கிட்ட பேசுகிறதுக்காக நான் வந்திருக்கேன்ங்கிற மாதிரி அவர் சொல்கிறாருங்க. அன்னைக்கு நீனும் உன் நண்பரும் கிருஷ்ணன் ரூமுக்கு வந்தீங்களே, அப்போ தான் உன் பின்னாடியே உங்கள் அம்மாவும் வந்தா. என் பையன் ரொம்ப கஷ்டப்படுறான், அவனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு போனான். அதனால தான் இன்னைக்கு என் பையன் மூலமாக, அதாவது ஒரு பையனை வந்து யாருன்னு சொல்கிறாங்கன்னா குருவை தான் ஒரு பையன் சொல்கிறாருங்க. என் பையன் மூலமாக உன்னை இங்கே அழைச்சிட்டு வர சொன்னேங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. சொல்லிவிட்டு இந்த உன் பக்கத்தில் தான் உங்கள் அம்மா வந்து நிற்கிறா, உங்கள் அம்மாவுக்கு வந்து அழுதுகிட்டு நிற்கிறா, நீ எப்பொழுதுமே ஏதாவது கஷ்டமா அவளை நினைச்சு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி அதே மாதிரி பேசுகிறாருங்க. ஏதோ ஒரு மொழியில் பேசிகிட்டு இருக்காரு. பேசின பிறகு டக்குன்னு என்னை பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி கோவப்பட்டு, இவ்வளோ நாள் நீங்கள் வந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது, ஏன் என் தங்கச்சியை போய் நீ பார்க்கலையாங்கிற மாதிரி என்னை அதட்டி கேட்குற மாதிரி கேட்குறாருங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. தங்கச்சின்னா யாருங்க, எனக்கு ஒன்றும் புரியல. தங்கச்சின்னு யாருன்னு தெரியாதா? நீ போகிற வழியில் நீ இருக்கிற இடத்தோட காவல் தெய்வம் அவதான்டா, அவளை நீ ஒரு நாள் கூட நீ போய் பார்க்கலங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காடா. நான் சொன்னோன்னே எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலங்க. அங்கும்போது நீ போகிற வழியில் நாக கன்னியம்மன் ஆலயம் இருக்கா, அந்த ஆலயத்தில் போயிட்டு என்னைக்காவது போயிட்டு ஒரு சூடமோ இல்லை போய் சாமியோ கும்பிட்டுருக்கியா? இன்ன வரைக்கும் அந்த மாதிரி போனதில்லை. அதனால நீ எப்படா போவ? நீ தான் வந்து உங்கள் அம்மா இறந்த பிறகு உனக்கு வந்து அந்த தெய்வ நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சே. இதுவுமே நான் வாயை திறக்கலைங்க, அப்படியே நான் உட்காந்துருக்கேன். அவர் சொல்கிறாருங்க, இந்த மாதிரி இவ்வளோ நாளும் நீ போய் என் தங்கச்சியை பார்க்காதனால உனக்கு வந்து உதவக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு நிற்கிறா அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்கிறாருங்க. எனக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னே தெரியல. அவர் சொல்கிறாருங்க, நான் வந்து மலைமுனி, இந்த இடத்துக்கு வரணும்னா இங்கே காவல் தெய்வம் யார், அவங்கள அழைச்சிக்கிட்டு தான் நான் உனக்கு வந்து நல்லது செய்ய முடியும். அவள் தான் இந்த இடத்தோட காவல் தெய்வமாக இருக்கா, அவளை அழைச்சிட்டு வந்து தான் நான் உனக்கு வந்து சில நல்ல விஷயங்கள்லாம் செய்ய முடியும். அவள்கிட்ட நான் கேட்கும் பொழுது என்னை பார்க்காதவனுக்கு நான் எதுக்கு உதவி செய்யணுங்கிற மாதிரி அவள் கேட்குறா. ஆனால் அவளுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்கிற மாதிரி, இல்லைங்க இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக நான் போய் பார்க்குறேங்கன்னு சொன்னதுமே மறுபடியும் அதே மாதிரி ஏதோ ஒரு மொழியில் பேசுகிறாருங்க. அந்த பக்கம் திரும்பி, சரி என் தங்கச்சி வந்து உனக்கு உதவி செய்ய சொல்லிட்டாங்கிற மாதிரி என்கிட்ட சொல்கிறாருங்க. நான் எதுவுமே சொல்லாமல் அப்படியே உட்காந்துருக்கேங்க. என்கிட்ட திரும்பி அவர் என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ கஷ்டப்படுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. உங்கள் அம்மாவுக்கு முதல்ல இறந்து இவ்வளோ நாளாக ஆகுது, திதி கொடுப்பியான்னு கேட்டதுக்கு, ஆமாங்க நான் மாசி மகம் அன்னைக்கு நான் எப்பொழுதுமே போய் திதி கொடுப்பேன். மாசி மகத்துக்கு நீ திதி கொடுக்கறத நான் சொல்லலை, உங்கள் அம்மா இறந்த அன்னைக்கு திதி கொடுப்பியா ஆனோன்னா, இல்லைங்க நான் கொடுக்குறதில்ல, நான் கொஞ்சம் வெளியில் இருக்கிறதுனால அந்த நாள் வந்து எனக்கு ஞாபகம் இருக்காதனால நான் கொடுக்கறதில்ல ஆனோன்னா, அதுதான் மிகப்பெரிய தப்பு. உன்னுடைய தாய்க்கு வந்து திதி கொடுத்துருக்கணும், இல்லைன்னா உனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் வராது. நீ திதி கொடுக்காதனால அவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்தில் தான் இன்னும் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கா. அவள் என்கிட்ட சொன்னதுனால தான் நான் உன்கிட்ட சொல்கிறேன். நீ வந்து ஒவ்வொரு வருடமும் உங்கள் அம்மாவுக்கு திதி கொடுத்தேன்னா நீ நல்லா இருப்ப, உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காதுங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னோன்னே அப்போ தாங்க எனக்கு ஞாபகம் வருது. ஆனால் உண்மை தாங்க, ஏன்னா அதாவது வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் அந்த மாசி மகம் வரும்பொழுது தான் நான் போய் திதி கொடுப்பேன். அவங்க இறந்த நாள் அன்னைக்கு தேதியை மறந்துடுற மாதிரி இருக்கும். அவர் கரெக்டாக அந்த மாதிரி சொன்னதுமே, இல்லைங்க திதி கொடுத்துட்றேன் சொன்னதுமே, இன்னொரு விஷயம், நீ இந்த கம்பெனியில் ரொம்ப நாள் உன்னால் இருக்க முடியாது, ஏதோ ஒரு காரணத்தினால் கம்பெனி விட்டு போகிற மாதிரி இருக்கும். அதையும் மீறி நீ இங்கே இருந்தால் உனக்கு மின்சாரத்தால் உனக்கு ஆபத்து இருக்குது, பெரிய ஆபத்து இருக்குது. அந்த ஆபத்து உனக்கு வர்றதுக்கு வாய்ப்பில்லை. நீ அதுக்குள்ளே இந்த கம்பெனியை விட்டு போயிடுவேன். இந்த வருடம் முடிஞ்சு அடுத்த வருடமே உனக்கு திருமண ஏற்பாடு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இதிலேருந்து வடக்கு திசையில் ஒரு இடத்துல இருக்கேன், நீ வந்து என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருக்காருங்க. இதுக்கப்புறம் உங்கள் அம்மாவுக்கு வருஷத்துக்கு தவறாமல் இந்த மாதிரி திதி கொடுத்து நல்லபடியாக இரு, உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது, நல்லபடியாக நீ உனக்கு வந்து வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படியே அமைதி ஆகிட்டாருங்க. வந்து குரு வந்து நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. குரு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி சோர்வான மாதிரி அப்படியே அவரால் ஏந்திரிக்க முடியல, உட்காந்த மாதிரியே தான் இருக்கிறாரு, ஏந்திரிக்க முடியல. கை தாங்கள அவரை அழைச்சிட்டு போகிறாங்க. ரூமில் போயிட்டு படுக்க வச்சுட்டு நானும்
ரூமில் போயிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கேன். என்னடா அது பெரிய ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, என்னை பற்றிலாம் வந்து குருவுக்கு வந்து அந்த அளவுக்குலாம் தெரியாதுங்க. வந்து ஒரு மாதத்தில் வந்து நான் அந்த அளவுக்குலாம் குருக்கிட்டலாம் நான் அந்த அளவுக்கு நான் பழகவும் இல்லை. ஆனால் கரெக்டாக சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அவர் வந்து பொய் சொல்லியிருந்தா, அதாவது வந்து இது மாதிரி சாமி வந்த மாதிரி நடிக்கிற மாதிரி இருந்தால் என்னை பற்றி இவ்வளோ விஷயங்கள் எப்படி அவருக்கு தெரியுங்கிற மாதிரி அந்த மைண்டில் எனக்கு அப்படியே ஓடிட்டு இருக்குங்க. காலையில் விடியுதுங்க, எல்லாருமே ஷிஃப்ட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா இது குரு வந்து என்னோட ஷிஃப்ட்டில் தான் இருக்காருங்கிறனால அவர்கிட்ட நான் பேச்சு கொடுக்குறேங்க. பேச்சு கொடுக்குறேன்னா என்ன கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா, சரி குரு என்ன ஆச்சு, நேற்று நம்ம கடைக்கு போனோம், நீ பட்டிக்க நீ சாப்பிட்டுட்டு இருந்த, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன திடீர்னு என்ன நடந்துச்சு கேட்டோன்னே, இல்லை எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிலண்ணே. அதுக்கப்புறம் நான் வந்து ரூமில் வந்து நான் காலையில் ஏந்திரிக்கும் போது தான் எனக்கு ஞாபகம் இருக்குது சொன்னாங்க. சரி உனக்கு வந்து இது மாதிரி முனீஸ்வரன் சாமி வந்து உன் உடம்புல இறங்குது என்ன இதுன்ட்டு நான் ஓப்பனாக கேட்டோன்னே தான் அதுக்கப்புறம் தாங்க ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மள்ட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேலை பார்க்குற கம்பெனியில் வேலைக்கு வரத்துக்கு முன்னாடி அவர் வீட்டில் இருந்திருக்காருங்க. வீட்டில் வேலை இல்லாமல் தான் இருந்துகிட்ருக்காரு. அப்போ வந்து அவங்க ஊரில் இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே ஊட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மலை கிராமத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. பெயிண்டிங் வேலைக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு கோயில் பெயிண்டிங் பண்ணணும். அது என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா முனீஸ்வரன் கோயில் தாங்க. அது கோயிலுக்கு பெயிண்டிங் பண்ணணும். அதாவது வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக அந்த கோயிலில் வந்து பெயிண்டிங் வேலை மற்ற வேலைலாம் நடந்துகிட்ருக்கு. அந்த பெயிண்டிங் வேலைக்காக தான் இவங்க எல்லாருமே அவங்க கிராமத்தில் நண்பர்கள்லாம் போயிருக்காங்க. ஸோ ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்ருக்காங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் இவர் குருவும் போயிருக்காருங்க. கும்பாபிஷேகம் வச்சுருக்காங்க. அன்னைக்கு இரவு யாகம்லாம் பண்ணி சாமிக்கு வந்து கண்ணு திறக்குவாங்க. கண்ணு திறக்கிற டைமில் இவர் குரு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் போய்ட்டு டக்குன்னு எட்டி பார்த்துருக்காருங்க. எட்டி பார்த்தோன்னே அடுத்த செகண்டு இவருக்கு வந்து என்ன நடந்ததில்ல, கண்ணுலாம் ஒரு மாதிரி பூத்து போன மாதிரி அப்படியே ஒரு மாதிரி புகை அடைஞ்ச மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த மாதிரி இருந்திருக்கு. அதே இடத்துல அப்படியே இன்னும் இருக்காருங்க. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்ததுன்னே தெரியலையாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாரா ஒரு வீட்டில் இருந்திருக்காரு. நண்பர்கள்ட்டெல்லாம் கேட்டிருக்காரு, எனக்கு என்ன நடந்தது, நம்ம அங்கே தானே இருந்தோம் வேலை பார்த்துக்கிட்டு, என்ன நடந்ததுன்னா அப்போ அவருடைய நண்பர் வந்து இவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாருங்க. அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம், நீ உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு பார்த்தோம்னா ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிட்ட, கத்துறது போகிறது அந்த மாதிரி என்னென்னமோ நடந்துக்கிட்டேன். சரி வராது, ஏன்னா வேலை தான் முடிஞ்சிருச்சு, எல்லாருமே வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. உன்னை நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்த உடனே நீ நேராக வந்து எங்கேயுமே நிற்கல, உங்கள் வீட்டோட சாமி ரூமுக்குள்ளே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீ அங்கேயே தான் உட்காந்துக்கிட்டு வெளியில் வராமல் வேறு மொழியில் ஏதோ ஒரு மொழியில் பேசிகிட்டு இருந்த. இவங்க அம்மா அப்பாலாம் பார்த்தீங்கன்னா, என்னடா இப்படிலாம் பண்ணுறான் போகிறான் வரான்னு சொல்லிட்டு அங்கே என்ன நடந்தது என்ன ஆகுதுன்னு கேட்கும் பொழுது, இல்லைம்மா அங்கெல்லாம் ஒன்றும் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, இவன் வந்து காலையிலேருந்து நாங்கள் ஊருக்கு போகிற ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடிலேருந்து இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கான், அதனால தான் நாங்கள் டக்குன்னு ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்குலாம் பயம். சரி ஏதாவது பையனுக்கு வந்து ஏதாவது காத்து கருப்புங்கிற மாதிரி உடம்புல இறங்கியிருக்கோங்கிற மாதிரி நினச்சிட்டு அவங்க ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா சாமி பார்க்குறேங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எப்படின்னா சாமி அவங்க உடம்புல இறக்கி அருள்வாக்கு சொல்லுவாங்க. ஒரு பெண் வந்து அருள்வாக்கு சொல்கிறாங்க. அங்கே ஒரு குருவை அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு அந்த அருள்வாக்கு சொல்கிற அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா சில பூஜைலாம் செஞ்சு அவங்க மேலே அந்த சாமியை வர வச்சு பேசும்பொழுது 2 பேருமே ஒரே மாதிரி அந்த ஒரு வித்தியாசமான ஒரு மொழியில் பேசிகிட்டு இருக்காங்க. குறி சொல்கிற அம்மா குருவோட அம்மா அப்பாவை கூப்பிட்டு, உங்கள் பையனுக்கு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, அவர் உடம்புல வந்து மலைக்காட்டு முனி உடம்புல வந்து இறங்கியிருக்கு, உங்கள் பையன் வேலை செஞ்ச இடத்துல கண் திறக்கும் பொழுது உடம்புல வந்து இறங்கிட்டாரு, ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, உங்கள் பையனுக்கு வந்து எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, கொஞ்சம் நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் சரி பண்ணிடலாம்ங்கிற மாதிரி குறி சொல்கிற அம்மா சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு வாரம் கழிச்சு இப்போ வேலை பார்க்குற கம்பெனிக்கு வேலைக்கு வந்திருக்காருங்க. உங்களுக்கு என்ன நடந்ததுங்கிற மாதிரிலாம் என்கிட்ட கேட்டாருங்க. நான் எனக்கு அன்றைக்கி நைட்டு அவர் உடம்புல வந்த முனீஸ்வரன் சொன்ன எல்லாமே அவர் குருக்கிட்ட சொன்னேங்க. இப்படி கொஞ்சம் நாள் ஆகுதுங்க. குரு வந்து ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஊருக்கு போனவர் தான் திரும்பி கம்பெனிக்கு வரல. நானும் கொஞ்ச நாள் ஒரு வருஷம் அந்த கம்பெனிலேயே போயிட்டுருக்கு. எனக்கு ஐயா சொன்ன மாதிரியே ஒரு வருடம் கழித்து எனக்கு திருமண ஏற்பாடு நடக்குதுங்க. திருமணத்துக்கு வர்றேன். திருமணம் முடிந்து என்னால் அதே கம்பெனிக்கு திரும்பி போக முடியலங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டு இருந்தனால மறுபடியும் அதே கம்பெனிக்கு என்னால் போக முடியல. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது, இது மாதிரி வந்து ஐயா வந்து அன்றைக்கி வந்து அருள்வாக்கு சொன்னார். ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மள்ட்ட சொல்லும் பொழுது
நீ வந்து ஏதோ ஒரு காரணத்தினால இந்த கம்பெனி விட்டு போக, ஆனால் திரும்பி வர முடியாதுங்கிற மாதிரி தான் என்கிட்ட சொன்னார். அதே மாதிரி அந்த கம்பெனியை விட்டு என்னுடைய திருமணத்துக்காக அங்கேருந்து வந்தேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு உடல்நிலை குறைபாடு அப்படியே ஆகிட்டு இருந்ததுனால திரும்பி என்னென்னமோ ட்ரை பண்ணேன். கம்பெனி மறுபடியும் அதே கம்பெனியில் போயிட்டு ஜாயின் பண்ணுறதுக்காக டைமில் வந்து அவர் சொன்ன மாதிரியே திரும்பி என்னால் போக முடியல. இன்னொரு விஷயம் எனக்கு ஒரு நல்ல விஷயங்கிற மாதிரி என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் மறுபடியும் திருமணம் முடிந்து அங்கே போயிருந்தேன்னா எனக்கு மின்சாரத்தால் கண்டிப்பாக எனக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்கும்ங்கிற மாதிரி எனக்கு மைண்டில் தோணுச்சுங்க. ஏன்னா அவர் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே நடந்தது. ஒரு வருஷத்தில் எனக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு சொன்னார், அதே மாதிரி நடந்தது. இந்த கம்பெனி விட்டு போவேன்னு சொன்னார், அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது. அதனால் எனக்கு அந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றி விட்ட முனீஸ்வரன் ஐயாவுக்கு கோடான கோடி நன்றி. அப்போவே நான் சொன்னேங்க, போயிருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருந்தால் என்ன ஆகிருக்கும் எனக்குங்கிற மாதிரிலாம் நான் மனசில் நினச்சிட்டு இடையில குருவுக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறது போகிறது எங்கும்போது ஐயாவை பற்றியும் கேட்பாங்க. ஏன்னா இது உடம்புல வந்து ஐயா வராரா போகிறாரா கேட்கும் பொழுது, இல்லைண்ணா இப்போலாம் வர்றதில்ல, நாங்கள் போயிட்டு கட்டுப்படுத்தி வச்சுட்டோம். ஏன்னா வந்து நான் கொஞ்சம் சின்ன பையன், அதாவது இந்த சம்பவம்லாம் நடக்கும்போது 23 வயசு தான் ஆகுது. அப்போ இந்த மாதிரி எனக்கு வயசு கம்மியாக இருக்கிறதுனால அவர் வந்து எனக்கு உடம்பு தாங்காது, அந்த அளவுக்கு எனக்கு உடம்பு தாங்க மாட்டேது. ரொம்ப ஒரு மாதிரி அவர் வந்துட்டால் எனக்கு வந்து ஒரு மாதிரி சோர்வு ஆகுது. ஏற்கனவே நான் சொன்னேன்னே, ஒரு அம்மா வந்து இங்கே சாமி பார்க்குறாங்க, அதாவது குறி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன்னா, அவங்க அது கொஞ்சம் நாள் கழித்து நான் வர சொன்னாங்களே, அவங்கள்ட்டே போய் பார்த்தோன்னே உடம்புல வராமல் கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்கங்கிற மாதிரி நம்மள்ட்ட சொன்னாருங்க. ஆனால் எப்பயாவது என்ன அறியாமல் ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை என் உடம்புல ஐயா வந்துடுறாருங்கிற மாதிரி நம்மள்ட்ட சொன்னாருங்க. இந்த சம்பவம் இப்போ நினச்சா கூட எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாகவும், அன்னைக்கு நைட்டு வந்துங்க அவ்வளோ எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. என்னை அழைச்சிட்டு போயிட்டு இது மாதிரி உங்கள் அம்மா தான் பக்கத்தில் நிற்கிறாங்க அங்கே. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் மக்க நாள் இந்த ஐயா வந்து அதை குரு உடம்புலேருந்து என்கிட்ட பேசும் பொழுது மக்க நாளே போயிட்டு நான் நாகக்கன்னி அம்மன் கோயிலில் போயிட்டு சூடம் கொளுத்தி விளக்கு போட்டு நல்லா வேண்டிக்கிட்டேங்க. தப்பு தான் நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் நான் இங்கே இருக்கிற வரைக்கும் உங்களை வந்து நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு நாங்கள் வந்தேன். இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆச்சரியமாகவும் இருக்குது, பயங்கர திகிலாகவும் இருந்துச்சுங்க. அன்னைக்கு இவ்வளோ நாள் ஆனாலுமே என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இருக்குங்கிறத நான் உங்கள்கிட்ட தெரியப்படுத்திக்கிறேங்க. இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுபோல் இன்னொரு திகில் சம்பவத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ். நன்றி உறவுகளே.